டிவிகே சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் அறிவே கிடையாது. ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவரா இருக்காரா, சரி சப்போர்ட் பண்ணுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த ஆட்சியில தப்பு நடந்தா தப்புன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? இது தப்பா இருக்கு, இதை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டா ஏதோ அவங்க அம்மாவும் சொன்ன மாதிரி கொதிச்சுட்டு வரானுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், பதில் சொல்ல முடியலன்னா அசிங்கமா பேசுவானுங்க. தமிழ் மொழியை இழிவுபடுத்தி பேசுறானுங்க, முருகரை பத்தி அவமதிப்பா பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைய அவ சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு போனா அதுக்கு டிவிக்கே ஆட்சி தான் காரணமானு கேட்கறாங்க. இவனுங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்ல மென்டலா ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு ஒரு காரணத்துக்காக கிறுக்குத்தனமா பேசுறவங்களுக்கு எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல டிவிக்கு எதிராக ஒருத்தர் கேள்வி கேட்டா போதும் கமெண்ட்ஸ்ல அசிங்கமா திட்டுறது. இன்னொன்னு, ஒரு நடிகையை பத்தி தப்பா பேசிட்டாங்க போராட்டம் பண்ணுவாங்க, நாங்க சும்மா விட மாட்டோம், ஒரு கூட்டமே கிளம்போம். ஒரு பொண்ணை பத்தி பேசினா கோவப்படுறது சரி, ஆனா வேற ஏதாவது பொண்ணுங்களை பத்தி பேசினாலும் அதே கோவம் வரணும். எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்? நம்ம தலைவனுக்கு இது சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கான்னு பாத்துட்டுலாம் நீதியை மாத்தக்கூடாது. உங்க தலைவனை பிடிக்கும், ஆதரவு கொடுக்குறீங்க, அது உங்க உரிமை. ஆனா அவர் பண்றது எல்லாமே சரிதானே நினைக்கிறது ஆதரவு கிடையாது. நாட்டுக்கு நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்ல போறோம், தப்பு பண்ணா தப்புன்னு சொல்ல போறோம். தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? உண்மையான தொண்டன் யாருன்னா, தலைவன் தப்பு பண்ணும்போது தலைவா இது தப்புன்னு சொல்றவன் தான் உண்மையான தொண்டன். சும்மா தலைவன் எது பண்ணாலும் எங்க தலைவன் மாசுடா, யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா அது தொண்டத்தனம் கிடையாது, பிளைண்ட் சப்போர்ட். டிவிக்கு கொடி பிடிச்சிட்டு திரியறது மட்டும் போதாது, தப்பு நடந்தா தப்புன்னு சொல்லவும் கத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச தலைவனை ஆதரிங்க, ஆனா உங்க காமன் சென்ஸை மட்டும் வீட்டுல வைக்காதீங்க. தமிழ் மொழியை இழிவுபடுத்தினா தப்புன்னு சொல்லுங்க, ஃபயர் விட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க பிறந்ததும் டிவிக்கு எல்லாம் சொல்லல, அம்மான தமிழ் மொழி தாய்மொழியை தான் சொன்னீங்க, அதை மறந்துட கூடாது. டிவிக்கில தப்பு நடந்தாலும் தப்பு தான், வேற எந்த கட்சியில தப்பு நடந்தாலும் தப்பு தான். தப்புனா தப்புன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும், அதுதான் நல்ல சமூகத்தோட அடையாளம். சும்மா உங்க தலைவனுக்காக தப்ப மறைச்சிட்டு தப்ப சப்போர்ட் பண்ணிட்டு நாங்க தான் உண்மையான ரசிகர்கள்னு சொல்லாதீங்க, கேவலமா இருக்கு நீங்க பண்றது. ரசிகனா இருங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா முதல்ல நல்ல மனுஷனா இருங்க. நான் சொன்னது காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க நீ எப்படி டிவிக்கே பத்தி பேசலாம்னு காமெடி பண்ணிட்டு இருக்க போறாங்க.